ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நான் அச்சு பலகாரம் செய்து காட்டப்போகிறேன். இந்த அச்சு பலகாரம் உங்களுக்கு தெரியும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் கல்யாண வீடுகளுக்கு கூடுதலாக செய்து வைக்கிறவர்கள், அத்தோடு இது வருஷ நாட்கள்லையும் செய்கிறவர்கள். வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நான் 3/4 கப் உளுத்தம்மா, வறுத்த உளுத்தம்மா எடுத்தேன்னா, அத்தோடு 2 கப் அவித்த கோதுமை எடுத்த நான். இதில் இது 150 கிராம் கோதுமை 2 கப் எடுத்தனா, 500 கிராம் எடுத்தனா. அதோட 500 கிராம் வறுத்த அரிசிமா, வெள்ளை அரிசிமா எடுத்தனா. ஏன்னா வறுத்த வெள்ளை அரிசிமா நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அதோட பார்க்கும்போது அச்சு முறுக்கு அழகாக இருக்கும். அதன் காரணத்தை நான் வறுத்த அரிசிமா நீங்கள் கடைகளில் போய் கேட்டிங்கன்னா இடியப்பமா பேக்கில் போட்டு விற்பார்கள். அதுவும் வாங்கிக்கொண்டு நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அத்தோட இதுக்கு தேவையான உப்பு, தேவையான உப்பு போட்டுட்டு அத்தோட நான் எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவு எள்ளு போடுறேன் பாருங்க. இந்த கரண்டியால் ஒரு கரண்டி எள்ளு போடுறேன், வெள்ளை எள்ளு போடுறேன். இந்த எள்ளு வறுத்து எல்லாம் இருக்கணும், அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடிக்கும்போது அந்த எள்ளெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக கடிக்க நல்லா இருக்கும். இப்போ நான் தேங்காய் பாலில் தான் குழைக்க போகிறேன். இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் மெல்லிய தேங்காய் பாலாக இருக்கணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். அதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடாக்கணும். சூடாக்கி நாங்கள் இடியப்பத்துக்கு எப்படி குழைப்போமோ அதே பருவத்தில் அந்த தண்ணி இருக்கணும், அவ்வளோ சூடாக இருக்கணும். அந்த தண்ணி மெல்லிய சூடாக இருக்கணும். இடியப்பத்துக்கு நாங்கள் எப்படி குழைக்கிறோம் அப்படி தான் இருக்கணும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த தேங்காய் பாலில் நான் குழைக்க போகிறேன். தேங்காய் பாலில் குழைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விரும்பினா சுடுதண்ணிலையும் குழைக்கலாம். சுடுதண்ணிலையும் விருப்பம், சில பேருக்கு தேங்காய் பால் விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்போ அவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சுடுதண்ணியில் குழைக்கலாம். நான் தேங்காய் பால் விட்டு குழைக்கிறேன். அது டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடிய கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கிறது பரவாயில்ல. தண்ணி கூடினாலும் பரவாயில்ல. கொஞ்சம் அவித்த கோதுமை போட்டிங்கன்னு சொன்னால் நல்லது. வேறு ஒன்றும் போடாமல் அவித்த கோதுமை கொஞ்சம் போட்டு அந்த தண்ணி நல்லா தண்ணி கொஞ்சம் கூடிட்டுன்னு சொன்னால் நீங்கள் அவித்த கோதுமை கொஞ்சம் போட்டு நல்லபடியாக குழைச்சி எடுக்கலாம். இப்போ வேறுங்க நல்லா குழைக்கிறேன். குழைச்சி போட்டு நான் ஒரு உருண்டை கணக்கு ஆக்கி போட்டு அதை கொஞ்சம் அடித்து எடுக்கிறேன். எடுத்தால் தான் நல்ல சூப்பர் பதத்துக்கு வரும். பாருங்க, மாவு பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல பதத்துக்கு வந்துட்டுது. இது நான் ரொம்ப செய்கிறேன்னு சொன்னால் இது நாங்கள் எல்லாரும் 2 ஃபேமிலி பாய்க்க போகிறோம். அதனுடைய நான் கொஞ்சம் நிறைய செய்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு தட்டு வச்சுட்டு இது 2 தட்டு நான் ஜூஸ் பண்ணுறேன். ஒன்று ஒரு நீட்டு அச்சும், இன்னொன்று ஒரு ஸ்டாரும் ஜூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீட்டு அச்சில் ஒரு கோப்பையில் நான் என்ன செய்கிறேன்டா இப்படி நீட்டச்சு செய்து போட்டு இதை கட் பண்ணி போட்டு இப்போ பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஹைலையும் மீடியத்துக்கு நடுவில் வைக்கணும். நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கணும். நான் ஏற்கனவே சூடாக்கி போட்டேன். ஒரு 2-3 தரம் பிழிஞ்சு இப்படி ஒதுக்கி விட்டுட்டு இப்போ நாங்கள் எண்ணெய்க்க போட்டு பொரித்து எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட நாங்கள் அப்படி ஒதுக்கி விட்டால் ஒன்றும் ஒட்டாமல் எடுக்கணும். ஒட்டாமல் இருந்தால் தான் நல்லது. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சட்டிக்காய் போடும்போது ஒட்டி இழுபட்டால் முறிஞ்சுவோம். அதன் காரணத்தால் இப்போ பாருங்க இப்படி வந்துட்டு ஒரு பொன்றம் கணக்கு வந்த உடனே எண்ணெய் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் ஒரு டவல் பேப்பரில்
இதை போட்டு விட்டிங்கன்னா அந்த டவல் பேப்பர் வந்து அந்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துடும். இப்படியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கணும். இப்போ நான் வந்து சீனிப்பானி காய்ச்ச போகிறேன். நான் இன்றைக்கு வந்து ஐசிங் சுகரில் தான் சீனிப்பானி காய்ச்சுறேன். ஏன்னா ஐசிங் சுகர் வந்து நல்ல கடக்கண்டு சீனிப்பானி காய்ச்சும் போது நல்லா இருக்கும். அதோட ஐசிங் சுகர் ஓடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். நான் ஐசிங் சுகர் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விடுகிறேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் அப்படி இந்த இப்படி பவுல்ஸ் வரும் மட்டும் நாங்கள் என்ன செய்யணும்னால் கொஞ்சம் அடுப்பில் விடணும். இப்போ பாருங்க நான் இவ்வளோ செய்தேன். என்றால் நாங்கள் 2 ஃபேமிலி வாய்க்க போகிறோம். நானும் என்னுடைய தங்கச்சியும் வாய்க்க போகிறோம். அதுக்காண்டி நான் இவ்வளவு செய்தேன். நான் பாருங்க அமெரிக்காவுக்கு நான் கொடுத்து விட போகிறேன் தங்கச்சிக்கு. அப்போ பாருங்க இப்படி செய்திருக்கிறேன்னு சொல்லி அவள் நிறைய விரும்பி கேட்பாள். அந்த அச்சுக்கு தான் நிறைய கேட்குறவள் விருப்பம்னு சொல்லி பின்ன அவாக்காண்டு தான் நான் செய்தேன். நான் இப்போ பாருங்க சீனிப்பானி காய்ச்சியாச்சு. சீனிப்பானியை காய்ச்சி போட்டு நாங்கள் ஒரு தண்ணியில் விட்டோம்டா பார்த்தோம்டா அந்த டொட் வந்து அசியாமல் இருக்கும். அப்படியே இருந்துன்னு சொன்னால் சீனிப்பானி நன்றாக காய்ச்சப்பட்டுட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த இதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் படுற கணக்கு இப்போ சீனிப்பானிங்க ஊற்ற போகிறேன். எல்லா இடத்துக்கும் ஊற்ற போகிறேன். பாருங்கள் எல்லா இடமும் ஊற்றுறேன். ஊற்றி போட்டு ஒரு கொஞ்சத்தை ஊற்றி போட்டு என்னென்னா மிக்ஸ் பண்ணணும். தூக்கி சட்டிக்கு அப்படி தூக்கி குளிக்கணும்னு சொன்னால் எல்லா இடம் மிக்ஸ் ஆகிடும். இன்னொருக்கா ஊற்றி போட்டு எல்லா இடம் ஒருக்கா மிக்ஸ் பண்ண விடணும். இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும். ஊற்றி போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நாங்கள் 2 கப்பு மா எடுத்தோம்னு சொன்னால் 2 கப் சுகர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காணும். இப்போ வேறங்க இப்படி வந்துட்டேன்னு சொல்லி சூப்பராக வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு செய்முறையோடு அல்லது இன்னொரு காணொளியோடு நான் உங்களை அடுத்த காணொளியில் உங்களை பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செய்து பார்த்து சாப்பிட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.